buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா எப்படி strings வச்சு நம்ம pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு type of patterns வந்து எப்படி create பண்றது அதுக்கு பின்னாடி என்ன logics இருக்குங்கறத நாம வந்து ரொம்பவே டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். So யாராவது previous video பார்க்காம straight இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further பார்க்கக்கூடிய patterns எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே clear-ஆவும் ஈஸியாவும் புரியும். ஓகே இன்னைக்கு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ண போறோம் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கறத நாம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்டர்ன் வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபெமிலியரா தெரியும்னு நினைக்கிறேன் because இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த பேட்டர்ன் தான். சோ இந்த பேட்டர்ன் நான் எதுக்காக இந்த இடத்துல வெச்சிருக்கேன் அப்படினா சோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற பேட்டர்ன் வந்துட்டு இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருப்போம். சோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி தான் இந்த பேட்டர்ன் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணிருப்போம் அப்படினா சோ இது வந்துட்டு லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ரைட் அலைன்டா இருக்கு. சோ ரைட் அலைன்ல எப்படி இந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துட்டு வருதுன்னு பாத்துறோம். சோ இந்த பேட்டர்ன் எடுத்துட்டு வரதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கோட் தான் நாம வந்துட்டு யூஸ் பண்ணிரணும். சோ அதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிரணும் அப்படினா அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படினா சோ இதே கோட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அப்படியே வேற மாதிரி ஒரு அவுட்புட் தான் வந்து கிடைச்சது. சோ இதே கோட காப்பி பண்ணி நான் வேற செல்ல நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல end parameter இருக்கு இல்லையா சோ end parameterல நீங்க முன்னாடி கோட்ல பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்பேஸ் வந்து நான் இந்த இடத்துல விட்டுருப்பேன். இந்த இடத்துல print statementலயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துலயும் print statementல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் இந்த கோட காப்பி பண்ணி போடும்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த print statementல ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன் பட் இந்த end parameterல நான் ஸ்பேஸ் எதுமே கொடுக்கல. சோ வேற எந்த சேஞ்சுமே நான் பண்ணல. இந்த கோட நான் இப்போ வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அதே மாதிரி என்னோட லெட்டர் நான் பைத்தான்னு கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு மாதிரி பேட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படி நான் வந்து பாத்துறணும். சோ இதுவுமே நாம வந்துட்டு அந்த வீடியோ பாக்கும்போது இந்த பேட்டர்ன் நான் வந்து பாத்துறணும். சோ இது ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படினா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கும் அப்படினு நாம வந்து பார்த்தோம். சோ நான் எடுத்தனே டைரக்ட்டா நான் இந்த பேட்டர்ன் போட்றேன் அப்படினா சோ இந்த பேட்டர்ன் எப்ப நாம போட்டோம் நாம பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பேட்டர்ன்ல இருந்து எப்படி நாம இத எடுத்துட்டு வந்தோமோ சோ அது ரெஃபரன்ஸ்க்காக நான் இது வந்து ரெண்டு கோட் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பேட்டர்னை தான் நாம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண போறோம். சோ ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும்ங்கறத நாம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நாம பார்க்கலாம். சோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் நம்ம வந்துட்டு நம்மளோட அவுட்புட்டை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வர போறோம். சோ இது வந்துட்டு நமக்கு இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சது இல்லையா சோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா ரிவர்ஸ் ட்ரையாங்கிள்ல நமக்கு வந்து கிடைக்கும். சோ இதுல அப்படியே நீங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் தான் வரும். இது நான் கையில எழுதி இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு மிஸ் அலைன் ஆகி தெரியலாம் பட் இத நம்ம பேட்டர்னா பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் நமக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. சோ எப்படி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்றது அதாவது இந்த பேட்டர்ன்ல இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கான கோட் வந்து எழுதியாச்சு. சோ இந்த கோடை வந்துட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு என்கிட்ட ஸ்ட்ரிங் கேக்குது. ஸ்ட்ரிங் நான் பைத்தான்னு கொடுத்துட்டு என்டர் பண்றேன். சோ என்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ல எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வந்து போட்டிருந்தேனோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இடத்துலயும் அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட்ல அனலைஸ் பண்ணிரலாம். சோ அதுக்கு அப்புறமேட்டு நமக்கு அதுக்கு லாஜிக் பில்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இது நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் தான் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சோ இதோட இந்த லாஸ்ட் லெட்டரும் இதுவும் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படினா ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் வரது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவே உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதுதான் நாம கிரியேட் பண்ண போற பேட்டர்ன். சோ இது வந்து டெக்ஸ்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு p ல இருந்து n வரைக்கும் அதாவது நம்மளோட பைத்தான்ல இந்த p ல இருந்து n வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். சோ செகண்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஸ்பேஸ் விட்டுடு because இந்த p க்கு நேரா நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண கிடையாது கொஞ்சம் உள்ள தள்ளி தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த p க்கும் y க்கும் சென்டரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படினா p y t h o வரைக்கும் நமக்கு வந்து வரணும். அதாவது இந்த n ஐ எலிமினேட் பண்ணிட்டு இந்த o வரைக்கும் நமக்கு வந்து வரணும். சோ அடுத்த லைன்ல எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இந்த ஸ்பேஸ்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி p y t h வரைக்கும் நமக்கு வரணும். சோ இந்த o எலிமினேட் பண்ணனும். சோ இது அடுத்த லைனுக்கு வரும்போது p y t மட்டும் வரணும். இந்த h எலிமினேட் ஆகணும். சோ அடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா p y அப்படினு வரணும். அடுத்து இந்த t எலிமினேட் பண்ணிட்டு வரணும். சோ அடுத்து போயும்போது இந்த y எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு வெறும் p மட்டும் வரணும். சோ பைத்தான்ங்கற வேர்ட்ல இருந்து எப்படி எடுக்கணும்ங்கற பேட்டர்ன் நமக்கு தெரியணும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் இந்த n விடணும் அதுக்கு அப்புறம் இந்த o விடணும் அப்புறம் h அப்புறம் t அதுக்கு அப்புறம் y அதுக்கு அப்புறமேட்டு p. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோ போகும்போதும் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு லெட்டர் நமக்கு
மைனஸ் ஆகிட்டே போகணும்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எப்படி இந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்லையோ இல்லை ரைட் அலைன்மெண்ட்லையோ இது வந்து கிடையாது. இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இந்த கோடு பார்க்காம யாராவது இந்த அவுட்புட் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் நான் தரேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோடில் என்ன பண்ணுறோங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி str1 யூஸ் பண்ணுறோம். ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஸோ நம்ம வாங்கின ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு பைத்தானு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு லென் ஆஃப் str1 கொடுக்குறோம். ஸோ str1ஓட லென்த் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ பைத்தானோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட லென்த் வந்து 6. ஸோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஸ்பேஸஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ரோஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ ஃபார் லூப்பும் காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜே ஃபார் லூப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேஞ்சில் நம்மளுக்கு லென்த்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ 6ன்னு இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 6 அப்படின்னா நம்மளோட ஐயில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் 0ல இருந்துட்டு நம்மளுக்கு 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உள்ளே வரும். ஸோ ஜேல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐயில் என்ன இருக்கோ அது வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ நம்மளுக்கு வந்து இங்கே தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் இந்த இடத்துல 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 0ன்னு இருக்கும்போது இந்த ஐட்ரேஷன் நம்மளுக்கு வந்து நடக்காது. ஸோ சேம் அடுத்து வந்து அடுத்த இடத்துக்கு போயிடும். ஸோ திரும்ப இந்த லூப்புக்கு வரும்போது ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் மைனஸ் ஐன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த்தில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வேல்யூ 6 இருக்குது. ஸோ அதோட மைனஸ் ஐ பண்ணுறோம். ஐ வந்து ஃபஸ்ட்டு இந்த 0வை பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 6 - 0 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் திரும்ப இந்த இடத்துல 6ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜேக்கு நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ 0 1 2 3 4 5. ஸோ இத்தனை வேல்யூஸ் நம்மக்கிட்ட ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா str1 ஆஃப் ஜேல என்ன இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து 0 1 2 3 4 5. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்காவது இந்த இடத்துல str1க்கு எப்படி இந்த மாதிரி இண்டெக்ஸிங் வேல்யூ இருக்குனுங்கிறதுல டவுட்டோ இல்லை ஐயில் நாம் ரேஞ்ச் 6 கொடுத்தா எப்படி 0லேருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும், எதனால் ரேஞ்ச் 0ன்னு கொடுத்தா இந்த இடத்துல ஐட்ரேட் ஆகலைன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கே நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸ் நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஐட்ரேஷன்ஸ் நடக்குதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கில் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்பில் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நான் திரும்ப நான் டீட்டெயில்டாக சொல்லலை. ஓகே, இப்போது இந்த இடத்துல str1 ஆஃப் ஜேல என்ன இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ ஜே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 0 தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ 0 அப்படின்னா str1 ஆஃப் 0ல என்ன இருக்குது அப்படின்னா இந்த p இருக்குது. ஸோ இந்த p எடுக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ எண்ட் பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஸோ 0 விட்டுட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1ல் இருக்கக்கூடிய அந்த ஒய்யை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் பேராமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். 2க்கு போகும். 2ல் இருக்கக்கூடிய இந்த டீயை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். 2லேருந்து 3க்கு போகும்போது 3ல் இருக்கக்கூடிய ஹெச்சை எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். என் பேராமீட்டர் ஸ்பேஸ் இருக்கனால இங்கே ஒரு ஸ்பேஸ் திரும்ப வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். 4ல் இருக்கக்கூடிய இந்த ஓவை எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு என் பேராமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஸோ 5ல் இருக்கும்போது 5ல் இருக்கக்கூடிய எண்ணை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என் பேராமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுருக்கு. ஸோ லெட்டர் இதோட முடிஞ்சதுனால இங்கே இருக்க ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஸோ இதுவே நீங்கள் வந்து கர்சர் எடுத்து நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக தெரியும். ஓகே, இப்போ திரும்ப அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அடுத்து ஃபெச் பண்ண பார்க்கும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேறு ஏதாவது லைன்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ /n கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க கர்சர் எங்கே போகும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ நிற்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஐ லூப்புக்கு போகும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0ல் பாயிண்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 1க்கு போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து மாறுது. ஸோ அது எந்த மாதிரி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்துட்டு 1ல் போய் பாயிண்ட் பண்ணுறதுனால ரேஞ்சின்
ரேஞ்ச் ஆஃப் ஐ இருக்கும். ஸோ ஐ அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு 0ங்கிற வேல்யூ மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது போய் 0 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணும்போது இந்த லூப் நடக்கும். ஸோ பிரிண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வெறும் ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கர்சர் இங்கே நிற்கிறதுனால இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். எண்ட் பேராமீட்டர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கர்சர் வந்துட்டு எங்கேயும் மூவ் ஆகாமல் இந்த இடத்துலயே தான் நிற்கும். ஸோ இந்த இடத்துல நிற்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது திரும்ப அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போய் பார்க்கும். ஃபார் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லென்த் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட 6ன்னு இருக்குது. ஸோ 6 மைனஸ் ஐ வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ 1ல் இருக்கிறதுனால 6 மைனஸ் 1 வந்துட்டு 5ன்னு வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா இதோட வேல்யூ 0 1 2 3 அதுக்கப்புறம் 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 0ல் என்ன இருக்குன்னு போய் பார்க்கும். ஸோ 0ல் வந்து பி இருக்கா, அந்த பி எடுத்துகிட்டு வந்து இந்த கர்சர் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே நம்மளுக்கு இந்த பியை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிட்டு எம்டி ஸ்பேஸ் இருக்கனால இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகும்போது இந்த 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1ல் என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது, அந்த ஒய்யை பிரிண்ட் பண்ணும். என் பேராமீட்டருக்கான ஸ்பேஸ் திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 போய் பார்க்கும். 2ல் டி இருக்குது. ஸோ டீயை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் திரும்ப ஐட்ரேட் ஆகும். 3ல் இருக்கக்கூடிய அந்த ஹெச்சை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஸோ 4 போய் பார்க்கும். 4ல் இருக்கக்கூடிய இந்த ஓவர் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என் பேராமீட்டரில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபெச் பண்ண எலமெண்ட் எதுவுமே இருக்காது. எலமெண்ட் எதுவுமே இல்லாதனால திரும்ப ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 போய் பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்ப இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஐ அப்படின்னா 2 இருக்குது. ஸோ 2 இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 0,1 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 0,1 அப்படின்னா 2 ஐட்ரேஷன் நடக்கும்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது ஒரு ஸ்பேஸ், இது ஒரு ஸ்பேஸ். ஸோ 2 ஐட்ரேஷன் நடக்கிறதுனால 2 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ திரும்ப இங்கே வரும் லென்த் மைனஸ் ஐ. ஸோ லென்த் வந்துட்டு ஆல்ரெடி 6 இருக்குது. 6 மைனஸ் 2 பண்ணும். ஸோ 2 பண்ணும்போது நம்மளுக்கு 4 வரும். ஸோ 4 அப்படின்னா இதோட ரேஞ்ச் 4 அப்படின்னா ஜேயோட வேல்யூ நம்மளுக்கு 0,1, 2, 3 வரைக்கும் இருக்கும். அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை ஒன்று விட்டு ஒன்று நம்மளுக்கு ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணும். ஸோ 0ல் இருந்து நம்மளுக்கு 3 வரைக்கும் அப்படின்னா PYTH வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த PYTH தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல 3ன்னு இருக்கும். 3ன்னு இருந்தது அப்படின்னா 0,1,2 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அதாவது 3 ஸ்பேசஸ், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 ஸ்பேசஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துக்கு வரும். ஸோ லென்த் மைனஸ் ஐ அப்படின்னா ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 3. ஸோ 6 மைனஸ் 3 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3ன்னு வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஐயோட வேல்யூ வந்து 3 நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ 3 மாறிச்சு அப்படின்னா 0, 1, 2 வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இந்த வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ 2 வரைக்கும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபெச் பண்ணும். ஸோ இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னா PYT. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல என் பேராமீட்டரில் ஸ்பேஸ் இருக்கனால இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருக்கும், இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகும்போது 4க்கு போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்து இப்போ இந்த இடத்துல 4ஆக இருந்தது அப்படின்னா இதுக்கான வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ 4ஆக இருந்தது அப்படின்னா 0, 1, 2, 3. அப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் ஐட்ரேஷன். இந்த இடத்துல நம்மளுக்கு 4 ஸ்பேசஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல லென்த் மைனஸ் ஐ. ஸோ திரும்ப லென்த் மைனஸ் ஐ பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 6 மைனஸ் இப்போ இந்த இடத்துல 4 இருக்கா. ஸோ 4 பாயிண்ட் பண்ணும். 6 மைனஸ் 4 வந்து நம்மளுக்கு 2ன்னு வரும். ஸோ 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ரேஞ்ச் ஆஃப் 2 வந்து எடுக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 இருந்தது அப்படின்னா 0,1. ஸோ 0லையும் 1லையும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஐட்ரேட் ஆகும். 5 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 5 அப்படின்ட்டு வரும். அப்போ 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 5 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணும். 1, 2, 3, 4, 5 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வரும் லென்த் மைனஸ் ஐன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இங்கே எழுதுறேன். ஸோ 6 மைனஸ் ஐ அப்படின்னா 5. ஸோ அப்போ 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1ங்கிற ஆன்சர் வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரேஞ்சில் வெறும் 0 மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ 0ல் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை விட்டுரும். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 3 ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 3 ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்,
இது செகண்ட் ஸ்பேஸ், இது வந்து தேர்ட் ஸ்பேஸ். ஸோ தேர்ட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல பீனுங்கிற லெட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ 4 ஸ்பேஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வைக்கும்போது உங்கள் கர்சர் வந்து இந்த ஐ கர்சர் வந்து மாறும். ஸோ ஐ கர்சர் மாறும்போது நீங்கள் இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ கர்சர் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி மாறும்னா இந்த மாதிரி ஐயில் வந்து மாறும். ஸோ ஐயில் மாறினதுக்கப்புறம் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ், செகண்ட் ஸ்பேஸ், இது தேர்ட் ஸ்பேஸ், இது வந்து ஃபோர்த்து ஸ்பேஸ். 4 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பீனுங்கிற லெட்டரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த பேட்டர்னை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் ஆகும்போது எப்படி ஐட்ரேட் ஆகிட்டு ஐட்டம் ஃபெச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். Happy learning. Bye bye.